வந்து சொல்லலாம். இந்த எனர்ஜி, ஹீட், டெம்பரேச்சர் இது 3த்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இத பேஸ் பண்ணி தான் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஃபுல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒரு உதாரணம் எடுத்துங்க. நம்ம கை வச்சு சொரன்னு வச்சுக்கங்க அப்படி. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எனர்ஜி குடுத்து, அந்த எனர்ஜினால ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட்டுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. நீங்க வந்து கைய நல்லா உரசிட்டு, நீங்க தெர்மாமீட்டர் வச்சு அந்த ஏர மெஷர் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் ஹீட் ஜெனரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்ன்றது ஒரு எனர்ஜி வச்சு ஒரு ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்ணி, அந்த ஹீட்னால ஒரு டெம்பரேச்சர் வரும். இதுக்குள்ளார இருக்கிற பாதிப்புங்க. ஸோ இதனால வந்து என்ன நடக்குது அப்படின்றது தான் வந்து தெர்மோடைனமிக்ஸ் ஃபீல்டு. இதுல 2 விஷயமும் இருக்கு. ஒண்ணு வந்து குளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னுவாங்க. இன்னொன்னு வந்து ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னுவாங்க. குளோஸ்டு சிஸ்டம் வந்து என்னன்னா, எல்லாமே உள்ள அடங்கியிருக்கு. இது 3மே உள்ள அடங்கியிருக்கு. அது குளோஸ்டு சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம்ன்றது வெளியில இருக்கு. இப்போ உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிரஷர் குக்கர்ல நடக்குது வந்து குளோஸ்டு சிஸ்டம். ஏன்னா அது வந்து உள்ள எல்லாமே நடக்குது. 3 விஷயமே நடக்குது. ஒரு எனர்ஜி இருக்கு, ஒரு ஹீட் இருக்கு, ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. இது 3மே வந்து குளோஸ்டு சிஸ்டம். இதே ஓப்பன் சிஸ்டம்ன்றது வெளியில நடக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு பலூன் வந்து நீங்க ஊதிறீங்க. இப்போ வந்து அந்த